மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். தமிழக காங்கிரஸ் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவதை வன்மையாக கண்டிக்கும் வகையில் சென்னை அண்ணா சாலை தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமி, மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேத்துராமன், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரன், சென்னை மாவட்ட தலைவர்கள் சிவராஜசேகரன், டில்லி பாபு, மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன், மாமன்ற உறுப்பினர்கள் சுகன்யா செல்வம், திலகர், புவனேஸ்வரி, நஞ்சப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். மகாத்மா காந்தியின் பெயரை யாரும் இந்த தேசத்தில் மனிதர்கள் உள்ளவரை அழிக்க முடியாது. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், RSSக்கும் தெரியும். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால் மகாத்மா காந்தி அவர்களை சிறுமைப்படுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடையலாமா? இதுதான். யாரோ சொன்னா நான் கடலில போய் பார்த்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து இந்த கடலை நான் வற்ற வைக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னான். அதுபோல் மோடியும் அமித்ஷாவும் RSS கும்பலும் நம்முடைய மகாத்மா காந்தியை அடிக்கடி சீண்டி பார்ப்பது, தொட்டு பார்ப்பது. படுபாதகர்கள் அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள். படுகொலை செய்த பிறகு கூட இன்னும் அந்த வெறி அடங்கவில்லை. அவர் பெயர் கூட எங்கும் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதுதான் ஜி ராம்ஜி என்ற அந்த திட்டத்தை மாற்றுகிறார்கள். என்ன அது ஜி ராம்ஜி? தமிழ்நாட்டு மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள். நேற்று கூட நாடாளுமன்றத்தின் பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் செல்வ கணபதி அவர்கள் பேசும்பொழுது சொல்லுகிறார், செல்வ கணபதி என்று சொல்ல முடியவில்லை, செல் 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 என்றார். என்ன அவர் பேசுறார் அவருக்கே தெரியல. அது செல்வ கணபதி பேசும்போது சொன்னார், இதான் அவங்க பிரச்சனை, எங்க பெயரை கூட தமிழ்ல உச்சரிக்க முடியல, ஆனா நீங்க தமிழை கத்துக்கிறேன்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டு பிறக்க வேண்டும் அடுத்த பிறவியில் உங்க மோடி ஆசைப்படுகிறார். இதையெல்லாம் எவ்வளவு தோலுறுத்தி காட்டினாலும், எவ்வளவு அவர்கள் அவமானப்படுத்தினாலும் தமிழ்நாட்டை சீண்டி பார்க்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள். இதேபோல் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திராவிட கழக தலைவர் கி வீரமணி, மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வன்னியத்தேவன், மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள் அரவிந்த்ராஜ், ராகேஷ், ஆம் ஆத்மி வசீகரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுப்பாளர் அபுபக்கர், இந்திய கம்யூனிஸ்ட் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர். மகாத்மா காந்தி அவர்கள் பெயர் உள்ள அந்த ஊரக 100 நாள் வேலை திட்டம் என்று உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்தை அவர்கள் கைவிடுகிறோம் என்று சொல்லி வேறு விதமாக ஏதோ இதில் பெரிய திருத்தம் புரட்சி செய்வதைப் போல மக்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. மக்களுக்குத்தான் தெரிய வேண்டுமில்லை, அவர்களுக்கு பின்னாலே போய் விலை போயிருக்கிற சில கட்சி தலைவர்களுக்கு கூட அது புரியாமல் என்ன சொல்லுகிறார் என்றால் பெயரை மட்டும் மாற்றினால் போதும் என்று சொல்லுகிறார்.